Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது prawn vada ரெசிபி. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலில் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள்: ப்ரான் 1/4 கிலோ, 2 பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி 1 கையளவு, உப்பு தேவையான அளவு, சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 7, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ இறாவை நல்லா க்ளீன் பண்ணி அதை மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க. இப்போது இதை நம்ம இந்த பதத்தில் அரைச்சிருக்கோம். இதுதான் வடை செய்ய சரியான பதம். ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இறாவை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 7 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு ரொம்ப காரம் வேணான்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க உப்பு மசாலாலாம் எல்லா பக்கமும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணனா அது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அடுத்து இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்ததும் இன்னொரு டைம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இதை நம்ம 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்குது.
இப்போ கையிலையும் பிளேட்லேயும் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த வடை மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டிக்கோங்க. நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. கையில் எண்ணெய் தடவலைன்னா அந்த இறா நம்ம கையோடு ஒட்டிக்கும். அதனால தான் நம்ம கையில் எண்ணெய் தடவிக்கிறோம். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்து இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இதை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நீங்கள் கடலை எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம தட்டி வச்சுருக்க வடையை இதில் போட்டுடலாம். உங்கள் பேன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உள்ளே தட்டி வச்சுருக்க வடையை போட்டுக்கோங்க. சின்ன பேனாக இருந்தால் கம்மியான அளவே போடுங்க, இல்லைனா அது ஒன்றோட ஒன்று ரொம்ப ஒட்டிக்கும். இதை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதை விட லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா தான் உள்ளே எல்லாம் நல்லா வேகும். இல்லைனா மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். இப்போ இந்த பேனில் நம்ம 3 போட்டதுக்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டிகிட்டு இருக்குது. நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று கொலாப்ஸ் ஆகிடும். ஒரு பக்கம் வெந்ததும் அதை திருப்பி போட்டுருங்க. இதை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். நீங்கள் இதை அடிக்கடி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அப்படியே விட்டிங்கன்னா அது எல்லாமே கருகிடும். இப்போ பார்த்தாலே தெரியுது அது எல்லாமே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணலை. ஆனால் அந்த இறால வழுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால அது நல்லா உப்பிட்டு வருது. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் வடை எடுக்கும் போதே அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வைங்க. தேவையான பொருட்கள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடை இப்படி தான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இறால தான் செஞ்சுருக்கீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.